ஹாய் நண்பர்களே, இந்த செயின் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோடைய செயின். அம்மா இன்றைக்கி வந்து காலையில் ஆத்தூர் போயிருந்துருக்காங்க. போயிட்டு ரிட்டன் வரும்போது பஸ்ஸில் ஏறலான்ட்டு ஏறும்பொழுது பின்னாடி செயின் இழுத்த மாதிரி இருந்திருக்குது. சரி, பின்னாடி செயின் போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடி இழுத்துருக்குறாங்க. இழுத்ததுக்கப்புறம் தான் எதுவும் தெரியல. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த அம்மாவோடைய மூஞ்சே வேறு மாதிரி தெரிஞ்சதுங்களாம். அது கேஷுவலாக அம்மா விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்து அந்த செயினை எடுத்து பார்க்கும் பொழுது தான் தெரியுது அந்த செயின் இந்த இடத்துல கத்திரிச்சிருக்காங்க. பாருங்க, நேராக இருக்க இடம் தெரியுதுங்களா? பாருங்க இந்த இடம். ஆனால் செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் நான் நெளிவுலாம் எடுத்து விட்டேன். சரி, இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுக்குலாம் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொன்னேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வயசானவங்கள பார்த்து தான் அவங்க குறி வைக்கிறாங்க. நம்ம வச்சுருக்கிறது 1 பவுனு 2 பவுனு அதையும் கட் பண்ணிட்டு போயிட்டா ஐயோ போச்சே அப்படின்னு நம்ம ஏமாந்து போக வேண்டியதான். ரொம்ப ஜாக்கிரதையாக, பெரியவங்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் விடவே விடாதீங்க. வயசானவங்க கேட்கவே மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜாக்கிரதையாக மிரட்டி விட்டுனாச்சும் வீட்லேயே வைங்க. வெளியில் போனால் இருக்கிற 1 2 உருவிட்டு விட்ருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பாய் நண்பர்களே.